Good morning students. Summation of trigonometric series second method angles in arithmetic progression method தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ first problem, find the sum of the sines of a series of angles which are in arithmetical progression. அதாவது நமக்கு ஒரு சைன் சீரிஸ் கொடுத்துருவாங்க. அந்த சைன் சீரிஸ்னுடைய ஆங்கிள்ஸ் வந்து arithmetical progressionல இருந்தால் அதனுடைய சம், அந்த சீரிஸ்னுடைய சம் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த ப்ராப்ளத்தை எப்படியும் கேட்கலாம் அப்படின்னா, find the sum of n terms of the series. Sin alpha plus sin alpha plus beta plus sin alpha plus 2 beta plus and so on up to n terms. இப்படி கூட நம்ம கொஸ்டின் கேட்கலாம். இப்போ இந்த சீரீஸை கவனிச்சோம் அப்படின்னா இது ஒரு சைன் சீரீஸாக இருக்குது. ஆங்கிள்ஸ் நம்ம கவனிச்சோம் அப்படின்னா இங்கே ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, இங்கே ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டா இப்படி வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது. தென் இந்த ஆங்கிள்ஸ் வந்து அரித்மெட்டிக்கல் ப்ராக்ரெஷனில் இருக்குது. எப்படி நம்ம அதை செக் பண்ணுவோம்? இந்த செகண்ட் டேர்ம்லேருந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் நம்ம சப் பண்ணால் பீட்டான்னு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். அதே போல் இந்த தேர்ட் ஆங்கிள் இருக்கு இல்லையா, இதுலேருந்து செகண்ட் ஆங்கிள் இந்த ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவை நம்ம சப் பண்ணுறோம் அப்படின்னா பீட்டான்னு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ இங்கே ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆல்ஃபாவாகும், காமன் டிஃப்ரென்ஸ் வந்து பீட்டாவும் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது. அப்போ இந்த ஆங்கிள்ஸ் வந்து நமக்கு அரித்மெட்டிக்கல் ப்ராக்ரெஷனில் இருக்குது. தென் இப்படி எக்ஸிஸ்ட் ஆகுது ஒரு சீரீஸ்னால் இதனுடைய சம் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம் அதுதான் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதுக்கான சொல்யூஷன் நம்ம இங்கே நோட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கிவன் அந்த சீரீஸை நம்ம எஸ்என் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது எஸ்என் தான் சம் ஆஃப் த சீரீஸ். அதை நம்ம எஸ்என் கிவன் சீரீஸை நம்ம நோட் பண்ணுறோம். சைன் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் சைன் ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டா ப்ளஸ் அண்ட் ஸோ அப் டு n டேர்ம்ஸ்னு கொடுத்துருக்காங்க. nth டேர்ம் நமக்கு எப்படி எக்ஸிஸ்ட் ஆகும்? இங்கே ஃபஸ்ட் டேர்ம் ஆல்ஃபான்னு இருக்குது, ஆல்ஃபா ப்ளஸ் 0 பீட்டா. அதே போல் இங்கே ஆல்ஃபா ப்ளஸ் 1 பீட்டா, ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டான்னு இருக்குது. அப்போ இங்கே ஜீரோலேருந்து பீட்டானுடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் இருக்கிறதுனால எப்படி நம்ம நோட் பண்ணுவோம்? இங்கே சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டானுடைய கோஎஃபிஷியன்ட் இங்கே n-1 அப்படின்னு நம்ம நோட் பண்ணுவோம் இல்லையா? இதுதான் nth டேர்மாக நமக்கு இந்த சீரீஸில் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். தென் இந்த சீரீஸுக்கான சம் தான் நம்ம இங்கே நோட் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த சீரீஸை 2 டைம்ஸும் சைன் பீட்டா பை 2 நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். அதாவது 2 சைன் பீட்டா பை 2 நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணி சால்வ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்? 2 சைன் பீட்டா பை 2 2 சைட்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ 2 சைன் பீட்டா பை 2 இன்டூ எஸ்என். லெஃப்ட் ஹேண்ட் சைடு நமக்கு இப்படி கன்வெர்ட் ஆகும். ரைட் ஹேண்ட் சைடு என்ன ஆகும்? இங்கே ஆல்ரெடி சைன் ஆல்ஃபா இருக்கு இல்லையா? நெக்ஸ்ட் 2 சைன் பீட்டா பை 2 மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே 2 முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டில் மார்க் பண்ணிக்கலாம். இங்கே சைன் பீட்டா பை 2. அதே போல் இங்கே நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 2 சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்டூ சைன் பீட்டா பை 2 ப்ளஸ் ஃபஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் இங்கே தேர்ட் டேர்ம் இருக்குல்லையே அதையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா 2 சைன் ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டா இன்டூ சைன் பீட்டா பை 2 ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன் ப்ளஸ் 2 சைன் ஆல்ஃபா ப்ளஸ் n-1 இன்டூ பீட்டா இன்டூ சைன் பீட்டா பை 2 இப்படி நமக்கு இந்த சீரீஸ் கன்வெர்ட் ஆகும். நெக்ஸ்ட் இந்த சீரீஸ் நம்ம கவனிச்சோம் அப்படின்னா 2 சைன் ஏ காஸ் சைன் ஏ சைன் பி அப்படி நமக்கு இந்த டேர்ம் எக்ஸிஸ்ட் ஆகுது இல்லையா? இதை நம்ம எப்படி நோட் பண்ணலாம்? காஸ் ஏ மைனஸ் பி மைனஸ் காஸ் ஏ ப்ளஸ் பி. அதாவது நமக்கு ட்ரிக்னாமெட்ரிக் எக்ஸ்பென்ஷன் தெரியும் இல்லையா? அதை நம்ம இங்கே நோட் பண்ணலாம். அது நமக்கு காஸ் ஏ ப்ளஸ் பி அப்படின்னா என்ன ஃபார்முலா தெரியும்? காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி இப்படி நம்ம நோட் பண்ணலாம். அதே போல் காஸ் ஏ மைனஸ் பி நம்ம நோட் பண்ணுறோம். என்ன வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும்? காஸ் ஏ காஸ் பி ப்ளஸ் சைன் ஏ சைன் பி. இப்போ நமக்கு வந்து 2 சைன் ஏ சைன் பி தான் நமக்கு டேர்ம்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது. அப்போ 2 சைன் ஏ சைன் பி வேணும் அப்படின்னா இந்த டேர்ம்லேருந்து இதை நம்ம சப் பண்ணணும். சப் பண்ணுறோன்னா எப்படி வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும்? காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி மைனஸ் காஸ் ஏ ப்ளஸ் பி இப்படி நம்ம நோட் பண்ணுறோன்னா இங்கேருந்து இங்கே நம்ம சப் பண்ணுவோம். சப் பண்ணும்போது இங்கே சைன் சேஞ்ச் ஆகும் இல்லையா? இப்போ இங்கே சைன் சேஞ்ச் ஆகும். அதே போல் இங்கேயும் சைன் சேஞ்ச் ஆகும். இந்த 2 டேர்மும் கேன்சல் ஆகிடும். நமக்கு 2 சைன் ஏ சைன் பின்னு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ 2 சைன் ஏ சைன் பின்னு இருந்தால் நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம்? காஸ் ஏ மைனஸ் பி மைனஸ் காஸ் ஏ ப்ளஸ் பி. இப்போ நம்ம இங்கே கவனிச்சோம் அப்படின்னா 2 சைன் ஏ சைன் பி, ஏனா இங்கே ஆல்ஃபா, பினா நமக்கு இங்கே பீட்டா பை 2. அப்போ நம்ம எப்படி நோட் பண்ணலாம்? 2 சைன் ஏ சைன் பின்னு இருக்குது. அப்போ அதை நம்ம காஸ் ஏ மைனஸ் பி, ஏ மைனஸ் பின்னா ஆல்ஃபா மைனஸ் பீட்டா பை 2 மைனஸ் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பை 2. இப்போ இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் இருக்கு இல்லையா, இதை 2 டேர்மாக நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் டேர்ம் அதே போல் மார்க் பண்ணலாம்.
இங்கே நமக்கு ப்ளஸ் தானே இருக்குது, அந்த ப்ளஸ் நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கலாம். இங்கே நமக்கு சைன் ஏ சைன் பி, ஏங்கிறது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, பிங்கிறது பீட்டா பை 2. அப்போ நம்ம எப்படி நோட் பண்ணுவோம்? காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மைனஸ் பீட்டா பை 2. அதே போல் இங்கே மைனஸ் காஸ் ஏ மைனஸ் பி, அடுத்து ஏ ப்ளஸ் பி, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் பீட்டா பை 2. இப்படி இந்த செகண்ட் டேர்மை நம்ம மார்க் பண்ணுவோம். அதே போல் தேர்ட் டேர்ம் எப்படி மார்க் பண்ணுவோம்? இங்கே தேர்ட் டேர்மில் நமக்கு காஸ் ஏங்கிறது ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டா, பிங்கிறது பீட்டா பை 2. அப்போ காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டா மைனஸ் பீட்டா பை 2 மைனஸ் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டா ப்ளஸ் பீட்டா பை 2. இப்படி நமக்கு டேர்ம்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். அண்ட் ஸோ ஒன். லாஸ்ட் டேர்ம் நம்ம மார்க் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே ஏங்கிறது ஆல்ஃபா ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு பீட்டா, பிங்கிறது பீட்டா பை 2. அப்போ காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு பீட்டா மைனஸ் பீட்டா பை 2. இங்கே மைனஸ் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு பீட்டா இன்ட்டு சைன் பீட்டா பை 2. சரி, மைனஸ் பீட்டா, இங்கே மைனஸ் இருக்கா, இங்கே நம்ம ப்ளஸ்ன்னு மார்க் பண்ணுவோம், பீட்டா பை 2. இப்படி நம்ம நோட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு இந்த சீரீஸை நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா என்னாகும்? இந்த சீரீஸுக்கு கரஸ்பாண்டிங்காக நம்ம இங்கே நோட் பண்ணலாம். இப்போ இந்த சீரீஸினுடைய ஃபஸ்ட்டு டேர்ம் காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா பை 2 மைனஸ் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பை 2. இப்படி நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது. நெக்ஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் நம்ம கவனித்தோம் அப்படின்னா இங்கே பீட்டா மைனஸ் பீட்டா பை 2 இருக்குது. சப் பண்ணுறோன்னா என்ன ஆகும்? நமக்கு பீட்டா பை 2ன்னு இங்கே கன்வெர்ட் ஆகும் இல்லையா? அப்போ இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பை 2 இப்படி கன்வெர்ட் ஆகும். செகண்ட் டேர்ம் நம்ம கவனித்தோம் அப்படின்னா மைனஸ் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ், இங்கே நமக்கு 2 1 is 2 ஆகும், 2 + 1 3 பீட்டா பை 2. இப்படி நமக்கு டேர்ம்ஸ் கன்வெர்ட் ஆகும். அதே போல் நெக்ஸ்ட் டேர்ம் நம்ம தேர்ட் டேர்ம் கவனித்தோம் அப்படின்னா இங்கே காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் 3 பீட்டா பை 2 அப்படின்னு ஆகும். இங்கே மைனஸ் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் 5 பீட்டா பை 2. இப்படி நமக்கு டேர்ம்ஸ் கன்வெர்ட் ஆகும். அண்ட் ஸோ ஒன். லாஸ்ட் டேர்மை அப்படியே நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு பீட்டா மைனஸ் பீட்டா பை 2 மைனஸ் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு பீட்டா ப்ளஸ் பீட்டா பை 2. இப்படி நமக்கு டேர்ம்ஸ் கன்வெர்ட் ஆகும். இப்போ இந்த சீரீஸை நம்ம ஆட் பண்ணுறோன்னா என்ன ஆகும்? இங்கே மைனஸ் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பை 2 இருக்குது, இங்கே ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பை 2 இருக்குது. இந்த 2 டேர்மும் நமக்கு கேன்சல் ஆகும். அதே போல் இங்கே வந்து மைனஸில் இந்த டேர்ம் இருக்குது, இங்கே ப்ளஸில் இருக்குது, இந்த 2 டேர்மும் கேன்சல் ஆகும். அதே போல் இந்த டேர்மும் இந்த நெக்ஸ்ட் டேர்மில் உள்ள ஃபஸ்ட் டேர்மும் கேன்சல் ஆகும். அண்ட் ஸோ ஒன். லாஸ்ட்டாக இதுக்கு முன்னாடி உள்ள டேர்மில் செகண்ட் டேர்மும் இந்த டேர்மும் நமக்கு கேன்சல் ஆகிடும். இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? இதனுடைய சம் நம்ம நோட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே ஃபஸ்ட்டு டேர்ம் நமக்கு காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா பை 2. இங்கே நமக்கு லாஸ்ட் டேர்ம் மட்டும் பேலன்ஸ் இருக்கும். அப்போ மைனஸ் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு பீட்டா ப்ளஸ் பீட்டா பை 2. இப்படி நமக்கு டேர்ம்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ இந்த சீரீஸ்னுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம என்ன மார்க் பண்ணியிருந்தோம் ஏற்கனவே? 2 இன்ட்டு சைன் பீட்டா பை 2 இன்ட்டு எஸ்என் இப்படி நம்ம மார்க் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட் நம்ம இதுலேருந்து என்ன கால்குலேட் பண்ணணும்? சம் ஆஃப் த சீரீஸ் எஸ்என்னுடைய வேல்யூ தான் கால்குலேட் பண்ணணும். இப்போ இங்கே எஸ்என் கால்குலேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஈக்குவேஷனில் ரைட் ஹேண்ட் சைடு நம்ம கவனித்தோம் அப்படின்னா 2 டேர்மினுடைய டிஃப்ரென்ஸாக இருக்குது. இதை நம்ம சிங்கிள் டேர்மாக கன்வெர்ட் பண்ண முடியும். அதாவது நம்ம சம் ஆஃப் த ஃபஸ்ட்டு n டேர்ம்ஸ் ஆஃப் த கிவன் சீரீஸ் தான் கால்குலேட் பண்ணிட்டு இருக்கோம். அதில் எஸ்என் தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். எஸ்என் கால்குலேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம், இதை சால்வ் பண்ணலாம். இப்போ காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா பை 2 மைனஸ் காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ், இங்கே பீட்டா நம்ம உள்ளே மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா n பீட்டா அப்படின்னு ஆகும், மைனஸ் பீட்டா அப்படின்னு ஆகும், ப்ளஸ் பீட்டா பை 2 இல்லையா? நெக்ஸ்ட் இதை சால்வ் பண்ணால் என்ன ஆகும்? நமக்கு காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா பை 2 மைனஸ் காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் n பீட்டா அப்படின்னு ஆகிடும். இதை நம்ம சால்வ் பண்ணுறோன்னா இங்கே 2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 2 பீட்டா மைனஸ் 2 பீட்டா ப்ளஸ் பீட்டா பை 2 ஆகும். அதனுடைய வேல்யூ நமக்கு மைனஸ் பீட்டா பை 2 இப்படி நமக்கு கன்வெர்ட் ஆகும் இல்லையா? இப்போ நெக்ஸ்ட்டு நமக்கு காஸ் ஏ மைனஸ் பி காஸ் ஏ ப்ளஸ் பின்னு இருந்ததுன்னு சொன்னால் நம்ம 2 சைன் ஏ சைன் பின்னு நோட் பண்ண முடியும் இல்லையா? அப்போ நமக்கு ஆங்கிள் நமக்கு ஏபி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரித்து மார்க் பண்ணணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்? இந்த 2 ஆங்கிள்ஸையும் கம்பேர் பண்ணலாம். இங்கே ஆல்ஃபா இருக்குது, இங்கேயும் ஆல்ஃபா இருக்குது, இங்கே பீட்டா பை 2 இருக்குது மைனஸில், இங்கே மைனஸ் பீட்டா பை 2 இருக்குது. ஆனால் இங்கே வந்து எக்ஸ்ட்ரா செகண்ட் டேர்மில் n பீட்டா இருக்கு இல்லையா?
இதை நான் எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் cos ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா பை 2 மைனஸ் cos ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் என் பீட்டா பை 2 ப்ளஸ் என் பீட்டா பை 2 2 டேர்மாக நம்ம பிரித்து மார்க் பண்ணிக்கலாம். இதை மைனஸ் பீட்டா பை 2 இப்படி நமக்கு டேர்ம்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ஆங்கிளில் கவனிச்சோம் அப்படின்னா இங்கே என் பீட்டா பை 2 இருக்கு இல்லையா, இங்கே நம்ம என் பீட்டா பை 2வை ஆட் பண்ணி செப்பரேட் பண்ணலாம். செப்பரேட் பண்ணால் என்ன ஆகும்? காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் என் பீட்டா பை 2 மைனஸ் செப்பரேட் பண்ணும்போது என் பீட்டா பை 2 நம்ம ஆட் பண்ணி செப்பரேட் பண்ணுறோம். இங்கே ஆல்ரெடி நமக்கு மைனஸ் பீட்டா பை 2 இருக்குது, அதை நம்ம அப்படியே நோட் பண்ணிக்கலாம். அதே போல் இங்கே நமக்கு காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் என் பீட்டா பை 2 ப்ளஸ் என் பீட்டா பை 2 மைனஸ் பீட்டா பை 2 இப்படி நமக்கு ஆங்கிள் எக்ஸிஸ்ட் ஆகுது. இப்போ இந்த 2 ஆங்கிள்ஸையும் கவனிச்சோம் அப்படின்னா ஏபி அப்படின்னு நம்ம மார்க் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா. அப்போ இங்கே ஆல்ஃபா இருக்குது, இங்கேயும் ஆல்ஃபா இருக்குது, இங்கே ப்ளஸ் என் பீட்டா பை 2, இங்கேயும் ப்ளஸ் என் பீட்டா பை 2 இருக்குது. நெக்ஸ்ட் டேர்ம் வந்து இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ்ன்னு இருக்குது. இப்போ இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ்ன்னு சேஞ்ச் ஆகிறதுனால அந்த டேர்மை நம்ம விட்டுட்டு பேலன்ஸ் நெக்ஸ்ட் டேர்மை கவனிச்சோம் அப்படின்னா இங்கே மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது, மைனஸ் பீட்டா பை 2 இல்லையா. அப்போ நம்ம சைன் வந்து ஒரே சைனாக உள்ள டேர்மை ஏனும் சைன் சேஞ்ச் ஆகிற அந்த டேர்மை பீனும் நம்ம கன்சிடர் பண்ணலாம். இப்போ கன்சிடர் பண்ணுறோன்னா என்ன ஆகும்? காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் என் பீட்டா பை 2, இங்கே மைனஸ் பீட்டா பை 2 இதை ஃபஸ்ட் நம்ம மார்க் பண்ணிடலாம். இங்கே மைனஸ் சைன் சேஞ்ச் ஆகுது இல்லையா, இதை வந்து லாஸ்ட்டாக நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கலாம். அதே போல் இங்கே நமக்கு காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் என் பீட்டா பை 2, இங்கே மைனஸ் பீட்டா பை 2, இங்கே ப்ளஸ் என் பீட்டா பை 2 இப்படி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதை நம்ம சால்வ் பண்ணுறோன்னா எப்படி நம்ம நோட் பண்ணலாம்? காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் இந்த 2 டேர்ம்லேயும் நம்ம n பை 2 இங்கே 1 பை 2 இருக்கு இல்லையா, பீட்டாவை நம்ம காமனாக மார்க் பண்ணுறோம் அப்படின்னா n மைனஸ் 1 பை 2 இன்ட்டு பீட்டா அப்படின்னு ஆகும். இங்கே மைனஸ் என் பீட்டா பை 2 இப்படி நமக்கு கன்வெர்ட் ஆகும். மைனஸ் காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் இங்கேயும் நமக்கு n மைனஸ் 1 பை 2 இன்ட்டு பீட்டா ப்ளஸ் என் பீட்டா பை 2 இப்படி நமக்கு டேர்ம்ஸ் கன்வெர்ட் ஆகும். இப்போ நம்ம கவனிச்சோம் அப்படின்னா காஸ் ஏ மைனஸ் பி காஸ் ஏ ப்ளஸ் பி அந்த ஃபார்மேட்டில் நம்ம இங்கே கன்வெர்ட் பண்ணிட்டோம் இந்த ஆங்கிள்ஸை. ஏங்கிறது இங்கே ஆல்ஃபா ப்ளஸ் n மைனஸ் 1 பை 2 இன்ட்டு பீட்டா, பிங்கிறது என் பீட்டா பை 2. அதை எப்படி நம்ம நோட் பண்ணலாம்? ஃபார்முலா அப்படி 2 sin A sin B அப்படி நம்ம நோட் பண்ண முடியும் இல்லையா. அப்போ 2 sin ஆஃப் ஏங்கிறது நமக்கு இங்கே என்ன? ஆல்ஃபா ப்ளஸ் n மைனஸ் 1 பை 2 இன்ட்டு பீட்டா இல்லையா, sin A இன்ட்டு sin B. பின்னா என்ன நமக்கு? n பீட்டா பை 2 இப்படி நமக்கு டேர்ம்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது. இது எதனுடைய வேல்யூ? லெஃப்ட் ஹேண்ட் சைடு நமக்கு என்ன இருக்குது? 2 sin பீட்டா பை 2 இன்ட்டு எஸ்என். நமக்கு எஸ்என்னுடைய வேல்யூ தான் தேவை இல்லையா. அப்போ எஸ்என் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த 2 sin பீட்டா பை 2 ரைட் ஹேண்ட் சைடு மார்க் பண்ணுறோம் அப்படின்னா டிவிஷனாக நமக்கு கன்வெர்ட் ஆகும் இல்லையா. இப்போ 2 இன்ட்டு சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் n மைனஸ் 1 பை 2 இன்ட்டு பீட்டா இன்ட்டு சைன் n பீட்டா பை 2 divided by 2 sin beta by 2. இந்த 2 நமக்கு கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் உள்ள டேர்ம் தான் நமக்கு சம் ஆஃப் த கிவன் சீரீஸு. இங்கே உள்ள ஆல்ஃபாங்கிறது அந்த ஆங்கிளில் ஃபஸ்ட்டு டேர்ம் இருக்கு இல்லையா, அதாவது ஆங்கிள் வந்து அரித்மெட்டிக்கல் ப்ராக்ரஷனில் இருக்குது, அதில் ஃபஸ்ட்டு டேர்ம் தான் ஆல்ஃபா, அண்ட் பீட்டாங்கிறது அந்த அரித்மெட்டிக்கல் ப்ராக்ரஷனில் உள்ள காமன் டிஃப்ரென்ஸ். இப்படி நம்ம என்ன பண்ணலாம்? கிவன் சீரீஸுக்கான சம்மை நோட் பண்ண முடியும்.